அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அகமலர்ந்த அன்பு வணக்கங்கள். நாம் இப்போது திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை மீது அமர்ந்திருக்கின்ற சித்தர்களுடைய திருவுருவ சிலைகளுக்கு நடுவில் நான் நின்றிருக்கிறேன். நேற்று சித்தர்களுடைய சரித்திரங்களை பற்றி நான் சொன்னேன். சித்தர்கள் சாதாரண மனிதர்களாக இந்த பூமியில் பிறப்பெடுத்தவர்கள்தான். அவர்கள் ஏதோ வானத்திலிருந்து கீழே குதித்து விடவில்லை. ஒரு தாயினுடைய கருவறையில் 10 மாதங்கள் பிள்ளையாக இருந்து நம்மை போன்றுதான் அவர்களும் இந்த பூமிக்கு வந்தார்கள். இந்த தமிழகத்தினுடைய மிக பெரிய ஒரு வரம் என்ன என்றால், ஒரு அற்புதம் என்ன என்றால், சித்தர்கள் அனைவரும் தோன்றியது தமிழகத்தில்தான். தமிழகத்தில் இருந்துதான் சித்தர்களுடைய லீலைகள், சித்தர்களுடைய அற்புதங்கள் உலக அளவிற்கு பரவ ஆரம்பித்தது. ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை, உலக மக்களுக்கு அவர்கள் தந்து சென்ற பாடங்கள், அவர்கள் முதலில் தான் வாழ்ந்து பிறகு மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வியலை உலக மக்களுக்கு தந்து சென்றார்கள். சாதாரண மனிதராக பிறந்தவர்கள் எப்படி இவர்கள் சித்தர் நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டார்கள் என்று நாம் ஆராயும் பொழுது, முதல் நிலையாக தன்னுடைய சித்தத்தை, அதாவது மனதை அவர்கள் அமைதிப்படுத்த தெரிந்து கொண்டார்கள். மனம் என்பது அலை பாய்ந்து கொண்டிருப்பது, கடல் அலை போன்று ஓயாது இருப்பது. மனிதன் எப்போது பிறந்தானோ அந்த காலம் தொட்டு அவனுக்கு 5 வயதிற்கு மேல்தான் மனமானது வேலை செய்கிறது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்வார்கள் இல்லையா? 5 வயது வரை அந்த குழந்தைக்கு மனம் என்பது கிடையாது. ஆனால் மனம் என்பது இருக்கிறது. அது சூக்கும தேகமானது, அது உயிர்நிலையோடு அமிழ்ந்து கிடப்பதால் அங்கு அது வேலை செய்வதில்லை. தெய்வ நிலையை அது காட்டுகிறது. 5 வயதிற்கு மேல் மனதை செயல்பட வைக்கின்ற நிலைக்கு இந்த வாழ்வியலானது, உலக இயலானது புதைந்து கிடக்கின்ற, அமிழ்ந்து போய் கிடக்கின்ற அந்த மனதை மேல் நோக்கி இழுத்து வர செய்கிறது. அப்போது தெய்வம் அமிழ்ந்து போய் விடுகிறது. அந்த மனம் என்பது மேலெழுந்து விடுகிறது. இந்த மனம் வேலை செய்ய ஆரம்பித்ததன் காரணமாக மனிதன் தன்னிலை மறந்து போகிறான். தன்னுடைய அற்புதங்களை, ஆற்றல்களை அவன் மறந்து போகிறான். தன்னுடைய பிறப்பின் லட்சியத்தை, குறிக்கோளை மறந்து போகிறான். காரணம், அவனை உள்நோக்கி செலுத்த விடாமல் மனமானது வெளிப்புறத்தில் அலைய வைக்கிறது. அந்த சூழ்நிலையில் சித்தர்கள் இந்த மனதை முதலில் நாம் அமைதிப்படுத்தினால், மனமில்லாத நிலையை செய்துவிட்டால், அப்பொழுது நாம் தெய்வ நிலைக்கு வந்துவிட முடியும் என்பதையும், அதை தன்னுடைய தவத்தின் மூலமாக அமர்ந்து அதை கண்டுபிடித்து வெற்றி கண்டார்கள். அதனால் முதல் நிலையில் தவத்தின் மூலமாக, தியானத்தின் மூலமாக, அமைதியின் மூலமாக, மௌனத்தின் மூலமாக தன்னுடைய சித்தத்தை அவர்கள் வென்றதால் அவர்கள் சித்தர்கள் என்று பெயர் வந்தது. முதல் நிலையில் சித்தம் இல்லாமல் செய்தவர்கள் சித்தர்கள். இரண்டாவது நிலையை எடுத்துக்கொண்டோமேயானால், இந்த மனம் அமைதி பெறும் நிலையில் அவர்களிடையே இருக்கின்ற உள் ஆற்றல்கள் வெளிவர ஆரம்பித்தது. அப்படி வெளிவர ஆரம்பித்ததின் காரணமாக அட்டமா சித்துக்கள் அவர்களுக்கு கைகூடியது. அட்டமா சித்துக்கள் என்று பல்வேறு விதமான சித்துக்கள் இருக்கிறது. அதில் 8 விதமான சித்துக்கள் அவர்களுடைய சர்வசாதாரணமாக அவர்களுக்கு கையில் வந்தது. பெரிய பொருளை சிறிய பொருளாக மாற்றுவது, சிறிய பொருளை பெரிய பொருளாக மாற்றுவது, நீரின் மேல் நடப்பது, நெருப்பில் குளிப்பது, காற்றில் பறந்து செல்வது, அதே நேரத்தில்
புதைக்குழிக்குள் அமர்ந்து கொண்டு உண்ணாமல் உறங்காமல் பல ஆண்டுகள் இருப்பது, மூச்சை அடக்கி கும்பகத்தில் வைத்து பல 100 ஆண்டுகள் வாழ்வது, இப்படி அவர்களுக்கு பல சித்துக்கள் கைகூடியது. அதனால் இந்த சித்துக்கள் கைவரப்பட்டதால் அவர்களை சித்தர்கள் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். சித்தத்தை இல்லாமல் செய்ததால் அவர்களுக்கு சித்தர்கள் என்று பெயர். அட்டமா சித்துக்கள் அவர்களுக்கு கைகூடியதால் அதனால் சித்தர்கள் என்று பெயர். 3வது நிலையில் இந்த சித்துக்கள் கைகூடிய பிற்பாடு கூட இந்த சித்துக்களை வெளிகுலவ மக்களுக்கு வேடிக்கையாக காட்டாமல் தனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அவர்கள் செய்த அற்புதங்கள் பல அதை தனக்குள் அவர்கள் நிறுத்தி வைத்துக்கொண்டு அடுத்த நிலையில் சித்தமாக மாறினார்கள், சிவமாக மாறினார்கள், சித்தி அடைந்தார்கள் என்று சொல்லுவார்கள். முதல் நிலை கை கூடினால் 3வது நிலை அவர்களுக்கு கை கூடுவது மிக எளிதாக மாறியது. அதனால் அவர்கள் சிவமாக மாறினார்கள். சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று சொல்லுவார்கள். அப்போது அவர்கள் தெய்வ நிலையை அடைந்தார்கள், தெய்வமாக மாறினார்கள். இப்படி சித்தர்கள் சாதாரண மனிதர்களாக பிறந்தவர்கள். அவர்கள் சித்தத்தை தனக்குள் அடக்கி மனமில்லா நிலை செய்து மனம் இறக்கும் கலையை கற்றுக்கொண்டு மனவளக்கலையில் அவர்கள் தேர்ச்சி பெற்று அடுத்து அட்டமா சித்துக்கள் கைவரப்பெற்று அட்டமா சித்துக்களை உலகிற்கு பயன்படுத்திய மட்டும் தனக்கு சுயமாக பயன்படுத்தாமல் உலக மக்களுக்காக பயன்படுத்தி அதற்கு அப்பால் கடைசியாக நாம் சென்று சேரக்கூடிய இடம் எது என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் சிவமாக மாறினார்கள். அப்போ சித்தர்களுடைய வாழ்க்கை மனிதர்களுக்கு ஒரு வேதமாக, மனிதர்களுக்கு ஒரு பாடமாக அமைகிறது. எல்லா மனிதர்களும் இன்று புற உலகை நோக்கி புற உலகில் கவனம் செலுத்தி அதில் நாம் வாழ்ந்து வருகிறோமே தவிர தன்னுடைய அகத்திற்குள் பயணம் செய்கின்ற அற்புதமான அந்த அகவுள் பயணம் என்று சொல்லக்கூடிய இன்னர் டிராவல் என்று சொல்லக்கூடிய அதை உலகிற்கு தந்து சென்றவர்கள் சித்தர்கள். அப்படிப்பட்ட சித்தர்களை நாம் சென்று தரிசித்து அவர்களுடைய திருவுருவச் சிலைகளை பார்த்து அவர்கள் சூக்குமமாக நடமாடுகின்ற அந்த பூமியில் காலடி வைத்து அந்த இடத்தில் சில மணி நேரங்களை நாம் செலவு செய்தோமையானால் நாம் சித்தம் தெளியும், மனம் தெளிவடையும், நல்ல எண்ணங்கள் மனதில் தோன்றும், உடல் ஆரோக்கியம் பெறும், மனம் வலிமை பெறும். அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றி நடந்தால் நாம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு முறை திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் மேலே இருக்கின்ற ஏலகிரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த தலத்தில் 18 விதமான சித்தர் சிலைகளை இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த இடத்தில் சித்தர் சிலை உருவாக்குவதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த சிலைகள் எல்லாம் உருவாவதற்கு முன்னால் இங்கே சித்தர்கள் நடமாட்டம் பல பேருக்கு தெரிந்திருக்கிறது. சித்தர்களுடைய உருவங்கள் பல பேருக்கு காட்சி தரப்பட்டிருக்கிறது. நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் சூக்குமமாக சித்தர்கள் வாழக்கூடிய இடம். அதற்கு அப்பால் வந்தவர்கள் இந்த இடங்களில் சித்தர் சிலைகளை உருவாக்கி அவர்களுக்கு மக்களின் பால் திசை திருப்பதற்காக தான் இந்த திருவுருவ சிலைகளை உருவாக்கினார்களே தவிர சித்தர்கள் வாழும் இந்த பூமியை உலக மக்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த திருவுருவச் சிலைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். நேரம் கிடைக்கும் போது ஒரு முறை நேரில் வருகை தந்து இந்த இடத்தில் அமர்ந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்தால் உங்களுக்கு சித்தர்களுடைய சூக்குமமாக தரிசனம் கிடைக்கும் என்பது உண்மை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷம்.